ஒளிரும் கலங்கரை விளக்கம். குழந்தைகளே, கடற்கரை ஓரங்களில் அமைந்திருக்கும் கலங்கரை விளக்கத்தை பார்த்துருக்கீங்களா? இந்த கலங்கரை விளக்கம் எதற்காக? கடல்ல வர கப்பல்களுக்கு வழிகாட்டியாக பயன்படுது. சரி, நாம இப்போ இந்த கலங்கரை விளக்கத்தை செஞ்சு இந்த கலங்கரை விளக்கத்தை ஒளிர விடுவோமா? இதற்கு தேவையான பொருட்கள்: 4 நியோடியம் காந்தங்கள், காப்பிடப்பட்ட கம்பிச் சுருள், LED பல்ப், ஒரு பேனா, சில மரத்துண்டுகள், ஒரு பழைய CD, சிறிய பிளாஸ்டிக் டப்பா மற்றும் பசை. சிறிய பிளாஸ்டிக் டப்பா மேல 1000 சுற்றுக்கள் காப்பர் ஒயரினை இது போல சுற்றி காயிலை உருவாக்கி கொள்ளணும். தற்போது இந்த காயிலை வெளியே எடுத்து பழைய பேனாவை அதனுள் செங்குத்தாக இப்படி செருகணும். பேனாவில் ஒரு துளையை ஏற்படுத்தி அதனுள் காப்பர் கம்பியின் 2 கம்பி முனைகளையும் நுழைத்து வெளியே எடுத்த பிறகு கத்தியை கொண்டு ஒயரின் முனைப்பகுதிகளை இப்படி சீவி விடணும். பிறகு LED பல்பின் 2 கம்பிகளிலும் 2 ஒயரின் முனைப்பகுதிகளை தனித்தனியே இணைத்த பிறகு LED பல்பை பேனாக்குள்ள இப்படி நுழைச்சிடணும். தற்போது நமக்கு காயிலுடன் இணைக்கப்பட்ட LED விளக்கு தயார். இனி இதனை ஒளிர செய்ய நாம் 2 வலிமையான நியோடியம் காந்தங்களை காயிலின் அருகே சுழற்றும் போது LED விளக்கு ஒளிர்வதை காணலாம். ஒரு பழைய CDயை எடுத்து அதன் ஓரங்களின் வளைவான பாகங்களை 2 சிறிய செவ்வக வடிவிலும் நடுப்பகுதியை சதுர வடிவிலையும் இப்படி வெட்டி கொள்ளணும். சதுர வடிவ CDயின் நடுவே துளை இருக்கும் வகையில் இருக்கணும். பின்னர் நாம் மரத்துண்டுகளை ஒரு அடிப்பாகம் மற்றும் 4 தூண்கள் போன்ற துண்டுகளை எடுத்துக்கணும். அடிப்பாகத்தின் நடுவே சிறு துளையிட்டு அதில் அழுத்தும் பொத்தானின் துளையுள்ள பாகத்தை பசை போட்டு இப்படி ஒட்டணும். பிறகு 4 துளைகளை சம தொலைவில் இட்டு அதில் ஒரே உயரத்திலான 4 தூண் போன்ற மரத்துண்டுகளை ஒட்டணும். 4 துண்டுகளின் மேல் புறத்தில் பசையை தடவி அதன் மீது சதுர வடிவ CDயை பொருத்தணும். இரண்டு செவ்வக வடிவ சிறிய CD துண்டுகளின் 2 புறமும் 2 வலிமையான காந்தங்களை ஒட்டிக்கணும். இந்த அமைப்பை 2 தூண்களில் தனித்தனியே பக்கத்திற்கொன்றாக இங்கு காட்டியது போல ஒட்டிக்கணும். இப்போ இது கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதியாக அமையும். அடுத்ததா நாம் ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்த பேனா காப்பர் காயில் அமைப்பை LED விளக்கு மேலே அமையும் வகையில் நுழைத்து பேனாவின் முனை கீழ்ப்புறத்தில் உள்ள அமுக்கு பொத்தான் குழியில் சரியாக சுழலும் வகையில் பொருத்தணும். இப்போ பேனா காயில் அமைப்பை சுழற்றும் போது LED விளக்கு ஒளிர்வதை காணலாம். வெளிச்சம் குறைவாக இருக்கும் இடத்துல வச்சு சுழற்றும் போது LED விளக்கு நன்கு பிரகாசமாக எரியும். இதுபோல அமைப்பை நாம் கீழ் அடிப்பாகம் ரப்பரினால் அமைத்து 4 பென்சில்களை தூண்களாக அமைத்து பாட்டில் மூடிகளில் காந்தத்தை ஒட்டி அதனுள் காயிலினை செருகி சுழலவிட்டு LED விளக்கு ஒளிர்வதை காணலாம். அதிகமாக சுழலவிட்டு அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்து மகிழலாம். இந்த அமைப்பு கலங்கரை விளக்கம் மாதிரி இருக்குதானே? நீங்களும் இது போன்ற ஒரு கலங்கரை விளக்கத்தை செய்து விளையாடுங்க. இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, காந்த விசை கோடுகளை கடத்தி ஒன்று வெட்டுகின்ற பொழுது அக்கடத்தியில் மின்சாரம் உண்டாகிறது. இங்கு காந்தத்தை வேகமாக சுழல செய்யும் போது
கம்பி சுருளில் வெட்டப்படும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை மாறிக்கொண்டே வருகிறது. எனவே கம்பி சுருளில் மின்னழுத்தம் தூண்டப்படுகிறது. இந்த மின்னழுத்தம் கம்பி சுருளில் ஒரு மின்னோட்டத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மின்னோட்டம் எல்இடி பல்பில் பாயும்போது அது எரிகிறது. இதனை பயன்படுத்தி இது ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரியை இங்கு செய்திருக்கிறார்கள்.